வணக்கம் மக்களே, நான் என்கிட்ட இருக்க ராடு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் ராடு தான். எனக்கு வந்துட்டு 8 ஃபீட்டு 10 ஃபீட்டு 12 ஃபீட்டு அந்த மாதிரி ராடெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்துட்டு அதோடய ப்ரைஸை பார்க்கும்போது வந்துட்டு நான் வாங்க முடியல. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே ஒரு ராடு மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கு என்னென்ன பொருள் வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு மூங்கில் குச்சியில் தான் பண்ண போகிறேன். நீங்களும் வந்துட்டு நல்ல மூங்கிலாக வந்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிசர் தேவை, எம்சில் தேவை, ஒயர் கடிக்கிற டேப்பு, அப்புறம் அனபாண்டு, அப்புறம் வந்துட்டு ஏர் ஓஸ் எடுத்து 10 அடி குச்சி வச்சுருக்கோன்னா அதில் ஒரு 4-5 கைட்லைன்ஸ் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் வைக்கிறதுக்கு ஏர் ஓஸு இல்லைன்னா லெவல் டேப்பு அதை வந்துட்டு கட் பண்ணி பீஸ் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க லைன் போகிற மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம மூங்கில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல இல்லாத இடத்தையெல்லாம் தேய்ச்சி நல்லா வலுவலுப்பாக்கிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். அந்த கைட்லைன்ஸ் வந்து ஒட்ட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி விட்டு திருப்பி இன்னொரு பீஸை வந்துட்டு ஒட்ட வச்சிடலாம். இதே போல் நம்ம வந்துட்டு ஒரு அடிக்கு ஒரு பீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்ட வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒட்டியாச்சு எல்லாத்தையும். எத்தனை ஒட்டி இருக்கோம்னா ஒரு 6-7 கைட்லைன்ஸு கிட்ட வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ராடு வந்துட்டு 12 அடி கிட்ட வரும். நம்ம இப்போ வந்துட்டு எம்சியில் போட்டு தான் ஒட்ட போகிறோம். எம்சியில் வந்துட்டு 2 பாக்கெட் இருக்கும். எம்சி அது ரெண்டையும் பிரிச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது கிச்சன் ஒட்டும். அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ 2ஐயும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா கொலன்னு ஆயிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை விட்டு அப்படியே சைனிங் ஆக்கி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சின்ன பீஸை எடுத்து அது ரெண்டுக்கும் கேப்புக்கு நடுவில் வச்சு லைட்டாக அழுத்தி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே நல்லா கிச்சன் நின்றுக்கிறோம். நல்லா காங்கிரீட்டு போட்ட மாதிரி கிச்சன் இருக்கும் மக்களே. இதை வச்சு பெட்ரோல் டேங்கு ஏகப்பட்டதான் நான் அடைச்சிருக்கேன். இந்த மாதிரி அடைச்சோம்னா கிச்சன் இருக்கும். இதே போல் நம்ம ஒவ்வொரு கைட்லைன்ஸ்லேயும் கேப் விடுறத வந்துட்டு நல்லா அடைச்சிக்கலாம் மக்களே. இப்போ அடைச்சிட்டு நான் இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அடைச்சி காய வச்சும் எடுத்தாச்சு. காலையில் வச்சதை நான் மதியானத்துக்கு மேலே தான் எடுத்தேன். நல்லா கிச்சன் ஒட்டி காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணிடலாம். க்ரீன் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் முன்னாடி வந்துட்டு க்ரீன் கலர் ராடு ஒன்று வச்சுருந்தேன். அதே போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நான் அடித்து காய வச்சிட்டேன் மக்களே. நல்லா இப்போ காஞ்சிருச்சு. காஞ்ச பின்னாடி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒயர் கடிக்கிற டேப்பு நம்ம கைட்லைன்ஸ்லாம் அடிக்க போகிறேன். ஏன்னா தனியாக தெரியணுன்றதுக்காக. சரி, தனியாக தெரியணுன்றதுக்காக ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஒயர் கடிக்கிற டேப் அடித்தா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கொடுக்கும் கொஞ்சம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கைட்லைன்ஸாலும் நம்ம வந்துட்டு அடித்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5-6 சுற்றி விட்டோம்னா அதே கிச்சன் நின்றுக்கிறோம். இப்போ நம்ம அதே போல் பண்ணிட்டே இருப்போம் ஒவ்வொரு கைட்லைன்ஸ்லையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த போல் ராடு ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ரீலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம ரீலை வந்துட்டு ஏற்கனவே கொஞ்சம் போகாத ரீல் மாதிரி கோளாறாக இருக்குது. அந்த ரீலை வந்துட்டு ஸ்ப்ரேவை போட்டு நல்லா அடித்து ரெடி பண்ணிடுவோம். கில்ட்ரெலாம் பண்ணிடுவோம். ஆனால் அதோட ட்ராகு பார்த்தீங்கன்னா 2 kg மேலே தான் ட்ராகு. பவர்ஃபுல்லான ரீலு 3000. சரி ரைட்டு, நம்ம வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். நார்மல் சுருக்கா தான் போட போகிறேன். நார்மல் சுருக்கா நம்ம வந்துட்டு போகிற வெள்ளடி போடுவோம் இல்லை, உள்கயிறு போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா கிச்சன் இருக்க கயிறு, அந்த கயிறில் தான் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா கிச்சுன்னு கட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த ரீல் வந்துட்டு விலகாது. ஒரு 5-6 சுற்று இங்கிட்ட 5-6 சுற்று அங்கிட்ட 5-6 சுற்று சுற்றுனீங்கன்னா ரீல் வந்துட்டு நான் ராடில் இருக்க மாதிரி கிச்சன் ஆயிரும். ஆனால் என்ன ஒன்று கலட்ட தான் முடியாது. கலட்டினோன்னா திருப்பி அறுத்து தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு திருப்பி நூல் வச்சு கட்டுற மாதிரி வரும். சரி ஓகே, இதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டேன். நானும் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒயர் கடிக்கிற டேப் இருக்குல்லங்க, அதை வச்சு நான் அந்த இடத்துல மேலே நல்லா சுற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் அட்ராக்டாக தெரியும். இந்த நூல்னால் கொஞ்சம் கோளாறாக தெரியும். அது வரல விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு டேப்பை போட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. டேப்பை போட்டு கரெக்டு 4-5 சுற்றினீங்கன்னா அப்புறம் நம்ம ராடு வந்துட்டு ரெடி ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு லைன் வச்சுருக்கோம். ஒரு கண்டு வச்சுருக்கோம். அந்த லைனை வந்துட்டு நம்ம ரேலில் தேவையான அளவுக்கு சுற்றிக்க வேண்டியது. நல்லா தரமான லைனு. சரி, ஃபஸ்ட்டில் மேலேருந்து ஒவ்வொரு கைட்லைனாக உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ரீலில் வந்துட்டு முடிச்சு போட்டு
ஃபஸ்ட்டு அது உருகாததுக்கு ஒரு நார்மல் முடிச்சை போட்டுக்கலாம். முடிச்சை போட்டு அடுத்து சுருக்கை போடலாம். சுருக்கை போட்டு கரட்டாண்டி தலையில் போட்டு விட்ற மாதிரி ரீலில் போட்டு நல்லா ஒரு இழுத்து விட்டுக்கலாம். கிச்சனு ஆனதும் இன்னொரு 2 சுருக்கோடு சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா அது போல் மீன் அப்புறம் ட்ராக் இழுத்து அது ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது. சரி நம்ம சுற்றிட்டு அடுத்து வந்துட்டு பெயில் வந்துட்டு லாக் பண்ணி விட்டு நம்ம ரீலில் சுற்ற ஆரம்பிக்க வேண்டியதான். சுற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ரீலில் நம்ம செலும்பாக சுற்றி வச்சுருவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம மாற்றும் போதும் அத்து விடுற மாதிரி இருக்கும். நம்ம அத்து விட்டோன்னா அது கோளாறு ஆயிரும். அதனால் நம்ம சுற்றி வச்சிடலாம். சுற்றி வச்சுட்டு அவ்வளோதாங்க, நம்ம தயார் பண்ணியாச்சு ரீலு, ராடு, ரீலு பக்கா. இதே ஆன்லைனில் வாங்கினா 8 அடியில்